ரேவதியை நம்ம வலையில விழ வைக்கணும்னு ஜாக்கு திட்டம் போட்டு அதில் தோற்று போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு போயிட்டு வந்த கார்த்தியும் ரேவதியும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட ரேவதி என்ன வெளியே கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி மறக்க முடியாத நாளாக்கிட்டீங்கன்னு ரேவதி சொல்லி சந்தோஷப்படுறா. அப்போ கார்த்தியும் எல்லா கணவரும் அவங்க மனைவிக்கு என்ன செய்வாங்களோ அதைத்தான் நானும் செஞ்சேன்னு கார்த்தி சொல்ல, அதுக்கு ரேவதி இல்லை கார்த்தி நீங்கள் அதுக்கு ஒருபடி மேலே செஞ்சுருக்கீங்கன்னு ரேவதி சொல்கிறா. ரேவதி ரூமில் வச்சு ஒரு வாட்ச்சு கார்த்திக்கு கிஃப்ட் பண்ணுறா. அந்த வாட்ச்சு பார்த்துட்டு இது என்னன்னு கார்த்தி கேட்க, அதுக்கு ரேவதி எனக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணீங்களா, இது என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லி கார்த்தி கையில் அந்த வாட்சை கட்டி விட்டுட்டு இது என் ஞாபகமாக உன் கையிலே கிடக்கட்டுன்னு ரேவதி சொல்கிறா. அதுக்கு கார்த்தியும் சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கார்த்தி வெளியே வரான். அப்போ மயிலு கார்த்திகிட்ட என்ன சகல ரேவதியை வெளியே கூட்டிகிட்டு போய் என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னு கேட்க, அதுக்கு கார்த்தியும் அவளுக்கு பிடிச்சதை பண்ணுனேன்னு கார்த்தி சொல்லிட்டு போயிடுறான். அப்போ மயிலு யோசிக்கிறான், நாம் ரோகிணிக்கு எதுவுமே பண்ணலை, கார்த்தி சகல சொன்ன மாதிரி நாம் ரோகுவை வெளியே கூட்டிகிட்டு போயிடணும், நம்ம ரோகுவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி நம்ம ரோகுவை அசத்தணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வரான். அப்போ ரூமில் ரோகிணி இல்லை, எங்கே போயிருப்பா ரோகுன்னு பின்னாடி வந்து பார்த்தா ரோகிணி துணி காய போட்டுட்டு இருக்கா. மயிலு ரோகிணிக்கிட்ட வந்து துணியெல்லாம் அப்புறம் காய போட்டுடலாம், நீ குளிச்சுட்டு ஒரு நல்ல புடவை கட்டிட்டு வா அப்படின்னு மயிலு சொல்ல, ரோகிணி எனக்கு வேலை இருக்குது எங்கே கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, நான் உன்னை முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு மயிலு சொல்ல ரோகிணியை அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் மயில் நம்ம ரோகியை கிளம்பி வான்னு சொல்லிட்டோம், ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போகலாம்னு மயில் யோசிக்கும்போது மயில் ரோகிணிக்கு மகாபலிபுரம் போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் ரோகிணியை அங்கே கூட்டிகிட்டு போய் அசத்திடலாம்னு நினச்சிட்டு இருக்க ரோகிணியும் கிளம்பி வந்துடுறா. அப்புறம் மயில் ரோகிணிக்கிட்ட இந்த புடவை நல்லா இருக்குன்னு ஐஸ் வைக்கலாம். ரோகிணியும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே கிளம்பும்போது ஜாக் எங்கே போகிறீங்கன்னு கேட்க, உடனே பூனை குறுக்க வந்துட்டுன்னு சொல்கிறான். உடனே நாம் போகிற இடம் விளங்குன மாதிரி தானே ரோகிணிக்கிட்ட சொல்கிறான் நம்ம மயில். உடனே ஜாக் ரோகிணிக்கிட்ட என்ன பூனைன்னு சொல்கிறீங்களான்னு மயிலுக்கிட்ட ஜாக்கு கேட்க, அவகிட்ட என்ன சொல்கிறது, நீ பூனை தாண்டா. உடனே ஜாக்கு என்ன இன்சல்ட் பண்ணுறீங்களா, நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைன்னா நான் 2வது மாப்பிள்ளை அப்படின்னு ஜாக்கு சொல்கிறேன். அதுக்கு மயில் 2வது மாப்பிள்ளையா, கார்த்தி தான் இந்த வீட்டோட 2வது மாப்பிள்ளை, நீ என்றைக்குமே ரேவதி மனசில் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மயில் ரோகிணியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. ஏதாவது திட்டம் போட்டு ரேவதியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு ஜாக்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. அதுக்கு ஜாக்கோட ஃப்ரெண்டும் ஜாக்குக்கிட்ட, பாஸ் நம்ம ஏதாவது திட்டம் போட்டு உங்களுக்கு பிளான் பண்ணால் அந்த கார்த்தி வந்து தட்டிட்டு போயிடுறான்னு சொல்ல அதுக்கு ஜாக்கும் இந்த தடவை அது எனக்கு தான் ஒர்க் அவுட் ஆகணும் சொல்லிடுறான். ஜாக்கோட ஃப்ரெண்டும் திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம்னா, ரேவதி ஸ்டூலில் ஏறி 5 மணிக்கு எப்போதுமே பூ பறிக்க வருவான். 5 மணிக்கு எப்போதுமே பூ பறிக்க அப்போ ஸ்டூலில் ஏறி கீழே விழும்போது நான் அவளை பிடிச்சிடுறேன்னு திட்டம் போடுறாங்க. அப்போ ரேவதிக்கு என் மேலே லவ் வரும்னு ஜாக்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், திட்டம் போடுறான். அதே போல் ரேவதி பூ பறிக்க வந்த உடனே ஜாக்கோட ஃப்ரெண்டு அந்த ஸ்டூலை தட்டி விடுறான். உடனே ஜாக்கு வேகமாக போய் பிடிக்க போகிறான். ரேவதியை பிடிக்க வரும்போது கார்த்தி ஜாக்கை வேகமாக தள்ளி விட்டுட்டு ரேவதியை நம்ம கார்த்தி பிடிச்சிடுறான். உடனே ஜாக்கும் கீழே விழுந்துடுறான். ஜாக்கோட ஃப்ரெண்டு சிரிக்கிறான். உடனே ஜாக்கு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சிரிக்கிற, என்ன தூக்குன்னு சொன்ன உடனே ஜாக்கோட ஃப்ரெண்டும் ஜாக்கை தூக்கி விடுறான். இங்கே ரேவதி கிட்ட கார்த்தி உனக்கு ஒன்றும் இல்லைன்னா கேட்க, அதுக்கு ரேவதியும் நான் விழ போனேன், அதான் நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்களேன்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அது இந்த ஜாக்குக்கும் ஜாக்கோட ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கவே இல்லை. ஜாக்கோட ஃப்ரெண்டு, பாஸ் நீங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணால் அதில் அந்த டிரைவர் பையன் குளிர் காயிறான். உடனே ஜாக்கும் நம்ம பிளான் போட்டால் எங்கேருந்து தான் வந்து கெடுத்து விடுவான்னே தெரில. அதுக்கப்புறம் ஜாக்கு இது மிஸ் ஆகிட்டு இன்னொரு திட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஜாக்கும் இது மிஸ் ஆகிட்டு இன்னொரு திட்டம் இருக்குன்னு சொல்லி ஜாக்கோட ஃப்ரெண்டு மெதுவாக இன்னொரு திட்டத்தை போடுறாங்க. அது என்ன திட்டம்னா, ரேவதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கீழே வருவா, அப்போ நாம் தண்ணியை ஊற்றி விட்டுறலாம்னு 2 பேரும் பிளான் போடுறாங்க. அதுபோல் ரேவதி ரூம்லேருந்து சாப்பிட நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. அவளுக்கு முன்னால் ராஜராஜன் நடந்து வந்து தண்ணியில் கால் வச்சு வழுக்கி விழுந்துடுறாரு. அவர் விழுந்த உடனே அம்மானு கத்துறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி, ராஜராஜன், ரோகிணி, மயில், ரேவதி எல்லாரும் தூக்கி விட்டுறாங்க. மயில் தூக்கி விட்டுட்டு இங்கே யார் தண்ணியை ஊற்றி விட்டான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜாக்கோட ஃப்ரெண்டும் இங்கே இருந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோன்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜாக்கோட ஃப்ரெண்டு ஜாக்குக்கிட்ட, நீங்கள் போடுற திட்டம் எல்லாமே ஸ்பாயில்ட் ஆயிடுது. மொத்தத்தில் இந்த ஆட்டத்தில் இந்த கார்த்தி புகுந்து ஆட்டத்தை கலைச்சிட்டான். 2வதுல அவங்க அப்பா முறியடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். அதை மயிலும் கார்த்தியும் கேட்டுட்டு மயில் சகலக்கிட்ட, பாருங்கள் சகல, இது இவனுங்க 2 பேரோட வேலை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கு மறுபடியும் 3வது திட்டம் போடுறான். இந்த திட்டத்தில் ரேவதி கண்டிப்பாக சிக்குவான்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன திட்டம்னா, கார்த்தி கதையை கடத்திட்டு கார்த்தி மாதிரியும் முகத்தில் வேஷம் போட்டு ரேவதியை நம்ப வைக்கலாம்னு பிளான் போடுறாங்க ஜாக்கோட ஃப்ரெண்டும்.
உடனே ஜாக்கோட ஃப்ரெண்டு அது எப்படி முடியும்னு கேட்க, உடனே ஜாக்கு அது முடியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் இதில் எக்ஸ்பர்ட், அவனுக்கு ஃபோன் பண்ணி ஜாக்கு பேசுகிறான். ஏன் நண்பா, எனக்கு இப்படி ஒரு பிளான் நான் ஒன்று போட்டிருக்கேன், அதை நிறைவேற்றணும், உன்னால் முடியுமான்னு சொல்லும்போது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். நான் ஒருத்தனோட ஃபோட்டோவை காமிக்கிறேன், அவன் மாதிரியே என் முகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்க, உடனே அவனும் வா பண்ணிடலாம்னு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஜாக்கு அவனை நான் அதை பண்ணுறேன் முன்னுக்குட்டி, நம்ம கார்த்தியை கடத்தியே ஆகணும்னு பிளான் போடுறாங்க. அப்போ கார்த்தி முகமாதிரியே நான் பண்ணிட்டேன்னா ரேவதி என்ன கார்த்தி நினச்சி என் கூட பழகுவான்னு அதாவது நம்ம ஜாக்கும் ஜாக்கோட ஃப்ரெண்டும் திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் மாதிரியே வேஷம் போட்டு ரேவதியை ஏமாத்திடலான்னு திட்டம் போடுறாங்க. இதை மயிலும் கார்த்தியும் 2 பேரும் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டு மயில் கார்த்திக்கிட்ட பாருங்க சகல, இந்த 2 கேடிங்களும் எப்படி திட்டம் போட்டு உங்களை தூக்கலாம்னு பார்க்குது பாருங்கன்னு சொல்ல, அதுக்கு கார்த்தியும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அங்கேருந்து கார்த்தி ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து ரேவதி கிட்ட அந்த ஜாக்கு போடுற திட்டத்தை பற்றி சொல்கிறான். அதுக்கு ரேவதிக்கு வந்துடுச்சு, அவளை சும்மா விட மாட்டேன்னு ரொம்ப பொங்குறான். உடனே கார்த்தியும் அமைதியாக இரு ரேவதி, அந்த ஜாக்கு ஒரு காமெடி பீஸ், அது வில்லத்தனமாக யோசிச்சா அது கடைசியில் காமெடியாக தான் முடியும், அதனால் நீ அமைதியாக இருன்னு சமாதானப்படுத்துகிறான். நைட் ஆகுது. ஜாக்கும் ஜாக்கோட ஃப்ரெண்டும் கார்த்தியோட ரூமுக்கு திறந்துட்டு வேஷம் போட்டுட்டு அவனை கடத்த திட்டம் போட்டு வராங்க. அப்போ கார்த்தி முழிச்சு தான் இருக்கான், ஆனால் தூங்கினது போல் அவன் நடிக்கிறான். ஜாக்கு கார்த்தியோட கால் கை எல்லாத்தையும் கட்டி அவனை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு வெளியே வரும்போது மறைஞ்சு நின்ன மயில் ஜாக்கையும் ஜாக்கோட ஃப்ரெண்டையும் தலையில் பலமாக அடிச்சிடுறாங்க. வலி தங்க முடியாமல் நம்ம கார்த்தியை கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் கார்த்தியோட கையையும் காலையும் அவுத்து விட்டுறான். அப்புறமா ஜாக் மெதுவாக யாருடா நம்மளை அடித்ததுன்னு ஜாக்கும் ஜாக்கோட ஃப்ரெண்டும் முழிச்சு பார்க்கும்போது மயிலும் கார்த்தியும் எதிரில் நிற்கிறாங்க. மயில் ஜாக்குக்கிட்ட, ஏ தீவட்டி தலையா, நீ கார்த்தி சகலையை கடத்திட்டு அந்த இடத்துல நீ வரலாம்னு நினச்சியா, நாங்கள் விட்டுருவோமா, அடுத்த தடவை புதுசாக ட்ரை பண்ணு தலைவெட்டி தலையான்னு சொல்லிட்டு மயிலும் கார்த்தியும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அங்கேருந்து நம்ம மயிலும் கார்த்தியும் கிளம்பிடுறாங்க. ஜாக்கு வழி தாங்க முடியாமல் ஜாக்கும் ஜாக்கோட ஃப்ரெண்டும் ஐயோ அம்மானு கத்துறாங்க. இதை ரேவதி அங்கேருந்து மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. உடனே கார்த்திக்கிட்ட வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறா. வேற என்ன பண்ணுறது, ஒன்றை கவுக்கலான்னு அவங்க பிளான் போடுறாங்க, நான் அதுக்கு விடுவேனா, ஏன் என்ன மாதிரியே வேஷம் போட்டு ஒன்றை நெருங்கலான்னு பார்க்குறான், நான் அதுக்கு இடம் கொடுப்பேனா, என்றைக்குமே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், இந்த இந்த ஜாக்கும் உங்கள் அம்மாவும் பிளான் போட்டு நம்மளை பிரிக்கணும்னு நினச்சா நான் அதுக்கு விட்டுருவேனா, என்றைக்குமே அது நடக்காதுன்னு கார்த்தியும் நம்ம ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயிலும் வந்து இப்படி பண்ணலாமா ஜாக்கு, எவ்வளோ அழகாக பிளான் போட்டு நம்ம கார்த்தி சகலையை கடத்தலாம்னு பிளான் போடுறாங்க, அவரை கடத்த முடியுமா, அவர் வந்து அமைதியாக இருந்தார், ஆனால் இந்த ஜாக்கு எவ்வளோ அழகாக பிளான் போட்டு உங்களை 2 பேத்தையும் பிரிக்கலான்னு திட்டம் போடுறான், அதை நடக்க விடலாமா, அதனால தான் நானும் கார்த்தி சகலையும் சேர்ந்து அவனை வந்து ரூமுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வேடிக்கை காட்டலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ரூமுக்கு வந்தானுங்க. நாங்கள் அவனை அதாவது மறைமுகமாக அவனை பிடிச்சி நல்லா தலையில் அடித்து ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்து விட்டுட்டோம். இனிமேல் எங்கள் பக்கம் வருவானுங்களா, வந்தாலும் அவனுங்களை நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் 2 பேருமே அப்படின்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிவடையுது.